நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நம்மை படைத்த நம் தேவனை நோக்கி, கர்த்தாவே, எங்களுக்கு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டின இந்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று. நாங்கள் எவ்வித சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்விதமான போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்விதமான சாபத்திலும் துன்பத்திலும் பாவத்திலும் உழன்று இருந்தாலும் சரி, நீர் எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் எங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்கிற தேவனே, எங்களையும் கண்ணோக்கி பார். வருத்தம் பசிதாகம் வீண் துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் வீண் துயரம் அங்கே இல்லை. விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமாப்பா, நாங்கள் என்று பரலோகத்தை காண்போம் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறோம் அப்பா. நீர் வந்து எங்களையும் அழைத்து செல்லும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கும் கொடுக்க போகிற இந்த வார்த்தைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அற்புதத்தையும் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தெய்வஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் ஒரு பகுதியை பின்மாற்றமாக சென்ற ஒரு மனிதனை குறித்து நாமும் சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலும் அநேக போராட்டங்களிலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பின்மாற்றத்திற்கு நேராக நாமும் செல்ல அநேக நேரத்தில் தயாராக இருப்பதுண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ உடனே இருந்து இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும், இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அடையாளங்களையும் பார்த்த சீஷனாக இருக்கக்கூடிய பேதுரு அவனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் என்கின்ற நிலைமை வரும்போது அவன் என்ன காரியத்தை செய்தான், இயேசு கிறிஸ்துவானவர் அவனை எப்படி மீட்டு கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். இதே போன்ற பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதுண்டு. இதே போன்ற பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு அநேக காரியங்களும் அநேக சூழ்நிலைகளும் இடம் நமக்கு கொடுப்பதுண்டு. ஆனாலும் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஏது நிமித்தம் கர்த்தராகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் கர்த்தருக்கென்று ஓடும்போது பின்மாற்றமான வாழ்க்கை நம்மையும் ஒருபோதும் இழுத்து செல்லாது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அநேக முறை தன்னையும் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு காரியம் இங்கேயும் நடைபெறுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது 2ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு
இந்த சீஷர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்ததுனால ஒரு வீட்டில் வந்து கதவை அடைச்சிட்டு பூட்டி இருக்காங்க. அப்படி பூட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேதுரு அவன் கூட இருக்கக்கூடிய ஒரு 7 பேர் அவன் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீமோன் பேதுரு எல்லாரையும் பார்த்து ஒரு காரியத்தை கேட்குறான். என்ன காரியத்தை கேட்குறான் என்பது 3ஆம் வசனத்தில் இருக்குது. அவன் என்ன கேட்குறான் என்றால், சீமோன் பேதுரு மற்ற எல்லாரையும் நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் ஊழியம் செய்த ஒருவன், இயேசு கிறிஸ்து செய்த சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும், இயேசு கிறிஸ்து செய்த சகல காரியங்களையும் எல்லாவற்றையும் அவரோடு உடன் இருந்து பார்த்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆசீர்வாதங்களையும் தீர்க்க தரிசன வரங்களையும், நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அநேக வாக்கு தத்தங்களையும் பெற்ற ஒரு மனிதன் இந்த சீமோன் பேதுரு. அப்படிப்பட்ட சீமோன் பேதுரு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு மற்ற எல்லாரையும் பார்த்து ஒரு காரியத்தை கேட்குறான். என்ன கேட்குறான் பாருங்க, மீன் பிடிக்க போகிறேன். அவன் எதற்காக அந்த மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்திலிருந்து அவனை அழைத்தாரோ அதே இடத்துக்கு திரும்ப போக போகிறேன்னு சொல்கிறான். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட திட்டங்களை நம் மீது வைத்திருக்கிறார், எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் மறந்து நாம் எப்படி பின்னான வாழ்க்கைக்கு நேராக போவோமோ அதே போல் இந்த பேதுருவும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்னான நிலைமைக்கு போக வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? எப்படிப்பட்ட தாளந்து நம்மிடத்தில் இருந்தது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இருந்தது? எப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியத்திற்கு நேராக நாம் போக போகிறோமா? ஒரு முறை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். இவன் சொல்கிறான் பாருங்க, எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், மீன் பிடிக்க போகிறேன். அதுக்கு மற்றவங்களும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, நானும் உங்கள் கூட வரேன்ப்பா, நானும் மீன் பிடிக்க வரேன், நானும் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை குறித்து சொன்னார், நீ கற்பாறை, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அவன் ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்றிருந்தான். ஒரு முறை தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்துவானவர் போய் மறுரூபமாகும்போது அவரோடு கூட யோவானும் யாக்கோபும் பேதுருவும் இருக்கிறாங்க. அப்போ மோசேயும் எலியாவையும் முகமுகமாய் பார்த்த ஒருவன், பரலோகத்தின் தரிசனம் பெற்ற ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகிறார் என்று இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் குமாரன் என்று சொன்னான். இதை என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொன்னார். என அன்பானவர்களே, பரலோகத்தின் தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதன் இந்த பேதுரு. பரலோகத்தின் தரிசனங்களை பெற்ற ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து செய்த சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடனிருந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதன், இயேசு செய்த சகல காரியங்களையும் பார்த்து அவரை பின்பற்றின ஒரு மனிதன். அப்படிப்பட்ட பேதுரு இப்போ எங்கே போகிறான் பாருங்கள், மறுபடியும் எங்கிருந்து தேவனுடைய அழைப்பை பெற்றானோ ஒரு நாள் கடற்கரையிலே வலையை அலசி கொண்டு இருக்கிறான். மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஒரு நாள் என்ன செய்கிறான், இவன் கடற்கரையில் வலையை அலசிக்கிட்டு இருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்துவானவனை பார்த்து, உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவங்களாக்குவேன், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். வலைகளை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் எந்த விதமான பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராகவும் போகாமல் இயேசுவோடு இருந்த ஒரு மனிதன், எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ அவர் உயிரோடு வருவார் என்கின்ற விசுவாசம் கூட இல்லாத ஒரு மனிதனாக இருந்தவன் என்று அவன் சொல்லக்கூடிய காரியம், நான் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போகிறேன்,
பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பின்மாற்றம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதா? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை மறந்து, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை மறந்து, வாக்குத்தத்தத்தை மறந்து, ஆவிக்குரிய வரங்களை மறந்து, ஜெப வரங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் யார் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு துளி அளவும் இல்லாமல் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், கடற்கரையில் இருந்து மீன் பிடிக்க எல்லாரும் போயிட்டாங்க. இவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். போனவன் என்னாச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருவதை கூட அறியாமல் எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்கிறார் பாருங்கள், 15, 16, 17 வசனத்தில், சீமோன் பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? 1வது முறை கேட்குறாரு. 2வது முறை மறுபடியும் கேட்குறாரு பாருங்கள், 2ஆம் தரம். அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் அவனிடத்தில் கேட்கிறார் பாருங்க, 17ஆம் வசனம், 3ஆம் தரம். அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, 3 முறை அவனிடத்தில் சொல்கிறாரு. எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயா? இனிமையாவது என்னுடைய ஊழியத்தை செய்வாயா? பின்னான வாழ்க்கைக்கு நேராக நீ போகாமல் இனிமையாவது என்னுடைய ஊழியத்தை செய்ப்பா என்று சொல்லும்போது அவன் மறுபடியும் ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்கிறான் பாருங்கள். 19ஆம் வசனத்தில், என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு அழைப்பை பெற்றான் இந்த பேதுரு. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போனான். மறுபடியும் எங்கிருந்து மீன் பிடித்தானோ, எந்த கடற்கரையிலிருந்து மீன் பிடிக்கிற தொழிலை செய்தானோ, அதே சூழலுக்கு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய ஆத்மாவையும் தன் உடன் இருந்த எல்லாரையும் கூட்டி போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த போது மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அழைப்பை பெற்றான். 2வது முறையும் தேவனுடைய அழைப்பை பெறுகிறான். மறுபடியும் 3வது முறையும் அழைப்பை பெறுகிறான். எப்படி பெறுகிறான் பாருங்கள். யோவானை குறித்து அவன் கேட்கும்போது, இவன் உயிரோடு இருக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? என்னை பின்பற்றி வா. நீ வேற எதையுமே நீ பார்க்க வேண்டாம். உலக பிரகாரமான காரியங்கள் எதையுமே நீ பார்க்க வேண்டாம். நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்மாற்றம் என்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழிய அழைப்பை மறந்துவிட்டு, தாளந்துகளை மறந்து, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் மறந்து பின்னாக நாம் ஒருவேளை போய்கொண்டிருப்போமானால், இன்று இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. ஏப்பா, உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தேனே, உனக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை கொடுத்தேனே, என்னுடைய திட்டத்தை உன்னிடத்தில் வைத்தேனப்பா. இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும், இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்தேனே. உனக்கு இப்படிப்பட்ட தாளந்துகளை நான் கொடுத்தேனப்பா. உனக்கு இப்படிப்பட்ட வரங்களை நான் கொடுத்தேன். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நேராக, பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போகிறாயா? அப்படி கேட்பார். இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, மகளே, நான் உன்னை என்ன அழைப்பிற்காக அழைத்தேன்? உனக்கான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? உனக்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் கண் முன்பதாக நான் செய்தேனே. இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உலக பிரகாரமாக பின்மாற்றத்திற்கு நேராக போகிறாயே. என்னுடைய ஊழியத்தை யார் செய்வா?
என்னுடைய திட்டத்தை யார் மூலமாக நான் நிறைவேற்ற முடியும்? உனக்கான திட்டம், உன் மீது நான் வரைந்த திட்டம் யார் மூலமாக நிறைவேற்றப்படும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா, இனிமே நான் என் வாழ்க்கையில் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக நான் போக மாட்டேன்ப்பா. நான் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போனது தப்பு தான். நான் மறுபடியும் கடலுக்கு போனது தப்பு தான்ப்பா. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? கடலுக்கு போக மாட்டேன். இனிமேல் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேராக போக மாட்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நான் மறுபடியும் செய்கிறேன்ப்பா. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வரங்களை நான் மறுபடியும் தட்டி எழுப்புகிறேனப்பா. நீர் எனக்கு கொடுத்த இந்த தாளந்தை மீண்டுமாக நான் தட்டி எழுப்புகிறேனப்பா. உம்மை பின்பற்றி நான் வருகிறேன். என்னை கண்ணோக்கி பாரும், என்னை கண்ணோக்கி பாரும். மீண்டுமாக நான் உமக்கு பின்னதாக வருகிறேனப்பா என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதங்களை தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் என்ன திட்டத்தை நம் மீது வைத்திருக்கிறார்? தேவன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தார்? அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களும் இந்த ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய காரியம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும். எந்த விதமான உலகத்திற்கு பின்னதாகவும் நம்முடைய வாழ்க்கை அப்படி பின்மாற்றமாக எடுத்து செல்லக்கூடிய எந்த காரியம் நமக்கு தடையாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் உதறிவிட்டு எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஓட வேண்டும். ஒருவரை தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் தேவனை அநேக காரியங்களில் நிந்திக்கிறான். இப்போ இவன் தன்னுடைய சகோதரனை பார்க்க வரும்போது என்னுடைய சகோதரன் சொல்லுகிறான், நீங்கள் எதுக்கு வந்த? நீ வேடிக்கை பார்க்கவா வந்தன்னு சொல்லி கேட்குறான். அந்த நாட்டு மன்னன் சொல்லுகிறான், நீ சின்னவனாக இருக்கிறாய், நீ இளைஞனாக இருக்கிறாய், இவனை வீழ்த்த முடியாது என்று சொல்கிறான். அவனுக்கு எல்லா அணிகலன்களும் போடுறாங்க. அவனுக்கு அது பழக்கம் இல்லாததுனால அதை போட்டுட்டு அவனால் நடக்க முடியல. இப்போ அந்த கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு இவங்க எல்லாரும் பேசின வார்த்தை, தன்னுடைய சகோதரன் பேசின வார்த்தை, அந்த நாட்டு மன்னன் பேசின வார்த்தை இப்பொழுது கோலியாத்து பேசுகிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தரவனிடத்தில் சொல்லுகிறார், தாவீதே, நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? இந்த கோலியாத்திற்கு முன்பதாக நீ பின்னிட்டு திரும்பி மீண்டும் ஆடு மேய்ப்பவனாக போகிறாயா? அல்லது நான் உன்னிடத்தில் வைத்த திட்டத்தை மீண்டும் நீ ராஜாவாக உட்காரப் போகிறாயா என்று கர்த்தர் அவனிடத்தில் கேட்கும்போது அவன் நினைச்சான், பாருங்க ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு நான் உட்பட்டு வருகிறேன் என்று கோலியாத்தை வீழ்த்தி ஒரு நாளிலே அந்த ஜனங்களுக்கு ராஜாவாக உட்கார வைக்கப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை தாவீது பின்மாற்றத்திற்கு நேராக பின்னதாக சென்றிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய திட்டம் அவனிடத்தில் பலித்திருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறார், அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று அவர் கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது, அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது, ஆசீர்வாதத்திற்குள் நாம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கர்த்தரோடு எந்நாளும் இருப்போம். கர்த்தரோடு எந்நாளும் நாம் சம்பாஷித்திருப்போம். அவருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சியோடு இருப்போம், நித்திய பேரின்பத்தோடு இருப்போம். இல்லை, நான் இந்த உலக பிரகாரமாக போகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் விட்டு நான் உலகத்துக்கு பின்னதாக போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்தால், இந்த உலகத்திலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். கர்த்தருடைய திட்டத்திற்குள் நீங்கள் வரும்போது உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் இந்த திட்டத்தை என் மீது வைத்திருக்கிறார். அவர் செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் அவருக்கு பின்பதாக அவரை பின்பற்றி நான் போக வேண்டும். அப்படி நான் போகும்போது
கர்த்தர் எனக்கான ஆசீர்வாதத்தை தருவார், நான் செழிப்பாக இருப்பேன் என்கின்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உடைய மனதில் சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். இனி நான் உலக பிரகாரமாக போக மாட்டேன், இனி நான் கடலுக்கு போக மாட்டேன், இனி நான் மீன் பிடிக்க போக மாட்டேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று மறுபடியும் தேவனை பின்பற்றி போவேமையானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கண்களை மூடி ஒரு விஷயம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கேட்ட சத்தியத்திற்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்மை பின்பற்றி வர நீங்கள் கிருபை கொடுங்க. இப்பொழுதும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உம்மை பின்பற்றி வர கிருபை கொடுங்க. உம்மை பின்பற்றி உம்முடைய திட்டத்திற்கீழ் அவர்கள் வரும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்க. இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக வேண்டல் செய்து கொண்டிருக்கிறார்களோ உம்மை பின்பற்றி வர நீங்கள் கிருபை கொடுங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவர்கள் கேட்கக்கூடிய ஜெபத்திற்கு நீங்கள் பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்திலும் சுகவீனத்திலும் மனசோர்விலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரு. உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.